ஹலோ கைஸ், வெல்கம் டு அபீர் கேமிங். இன்றைக்கி நம்ம காரக் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த காரெலாம் கொடுக்க மாட்டாங்க. இது நானே வாங்கி மாடிஃபை பண்ணி வச்சுருக்க கார் இது. இந்த கார்லாம் உங்களுக்கு தரமாட்டாங்க, இப்போயே சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஹவு டு ட்ரிஃப்ட்டு அதை தான் நான் காமிக்க பண்ண போகிறேன். என்னடா திடீர்னு லோட் ஆகுதுன்னா நான் தண்ணியில் போய் விட்டேன், அதனால தான். சரி, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சைடில் ஒன்று இருக்கும். அந்த ஸ்பீடாமீட்டர் காமிக்குதுல, அதுக்கு பக்கத்தில் இருக்கும். மேபி அதை மோஸ்ட்லி ஆஃப் பண்ணியே விளாடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரிஃப்டிங் செம்மையாக ஓரளவுக்கு வரும். நீயே எங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு இப்படி போய் முட்டின்னு இருக்கிடேன்னா, ரொம்ப நாளாக நான் விளையாடாமல் இருக்கேன். அதனால தான் இப்படி முட்டின்னு அடிச்சின்னு சுற்றின்னு இருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு இடம் காமிக்கிறேன். அந்த இடம் இப்போ புதுசாக இந்த அப்டேட்டுக்கு போன அப்டேட் தான் விட்டாங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க ஜஸ்ட்டு போய் நிறுத்திக்கலாம். ஓகே, நிறுத்திட்டு ஓகே இப்போ காமிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த சன்செட் ஸ்பீட்வேன்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருங்க, உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதோ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க, இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ரோட்டு செட் பண்ணிட்டேன்னா இப்போ டப்புன்னு அந்த இடத்துக்கு போயிடலாம். என்ன, நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் ரோட்லலாம் நீங்கள் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே வீல் ஸ்பின் ஆகும். அதனால் நீங்கள் ஆஃப் ரோடு ரேஸு இல்லை ஆஃப் ரோடு ட்ரிஃப்டிங்லாம் போகிறீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் ஹேண்ட் பிரேக் பிடிச்சி பிரேக் அடிக்கிற மாதிரி, ஹேண்ட் பிரேக் பிடிச்சி ட்ரிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான் ட்ரிஃப்ட் அடிக்கிறது, இது மட்டில் ட்ரிஃப்ட் அடிக்கிறது. ஆனால் ஆஃப் ரோடில் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதுக்கு ரொம்ப நாளாக ட்ரிஃப்ட்டு ப்ராக்டிஸ். இப்போ பாருங்கள், நான் ஆஃப் ரோடில் தான் போயிட்டுருக்கேன். நான் ஹேண்ட் பிரேக்கே பிடிக்க மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே பாருங்கள், ஒரு 360 கூட அடித்தேன். இப்போ அப்படியே திரும்பி பாருங்கள், நான் எவ்வளோ நல்லா பண்ணுறேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஓட்ட கூட வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஓட்ட வரலனா கூட ஓகேங்களா. ஆனால் உங்கள் கண்ட்ரோலை நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடாது. பாருங்கள், இப்போ கூட நான் என் கண்ட்ரோலை மிஸ் பண்ணல. நான் எப்படி ஓட்டுவேனோ நான் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு வீல் ஸ்பின் ஆகுது, அதனால் நான் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போட்டுக்கிறேன். லைட்டாக போட்டுக்கணுன்னா இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோலு இப்போ திரும்பி ஆஃப் பண்ணி இன்னொரு ரோடுக்கு வந்துட்டேன். அதனால் ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கேங்க. கொஞ்சம் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த கோல்டுலேயும் உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் என்னோடய ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அது அந்த ஜிம் சிமுலேட்டர்னு ஒன்று, அதையும் போய் பார்க்கலன்னா போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நல்ல ஒரு வீடியோ தான். அதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் தான் போட்டிருக்கேன். செகண்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நான் அந்த கப்பீஸ் எங்கள் வீட்டில் குட்டி போட்டிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ அந்த குட்டிங்கள்லாம் எல்லாமே நல்லா தான் வளருதுங்க. ஒரே ஒரு குட்டி மட்டும் உடம்பு சரியாக செத்து போச்சு. நோ வரிஸ். இப்போ நாங்கள் ஒரு புது டேங்க் அதுங்களுக்கெலாம் செட் பண்ணலான்னு இருக்கோம். அதோட டேங்க்னா கிளாஸ் டேங்க் இல்லை, ஒரு டப்பு மாதிரி. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கைஸ், இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். ஆனால் முன்னாடி நான் தமிழ்நாட்டில் இருந்த போதெல்லாம் எங்கள் வீடே அப்படியே ஜூ மாதிரி இருக்கும். அப்படியே நிறைய பேர்ட்ஸு, காக்டெயிலு, அது இதுன்னு வச்சுருந்தோம். நாங்கள் 3 அடி டேங்க்கில் ஃபிஷ் அக்வேரியமே
அத்தனை ஃபிஷ்ஷுமே நல்லா நல்லா வச்சுருந்தோம். ஆனால் அங்கே புறாலாம் வச்சுருந்தோம் கைஸ். நாய், புறா எல்லாமே வச்சுருந்தோம். ஆனால் எப்போ எங்கள் பெங்களூருக்கு எங்கள் டேடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ அப்பயே எல்லாத்தையும் விற்றுட்டு நாங்கள் வந்துட்டோம். இல்லைன்னா இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இல்லைன்னா நான் இந்த மாதிரி கேமிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேனானே எனக்கு தெரியாது. பெட்ஸே நான் வச்சு முடிச்சிட்ருப்பேன். அந்த அளவுக்கு அத்தனை பெட்ஸ் இருந்தது கண்டென்ட்டுக்கு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ என்கிட்ட இருக்க ஒரே விஷயம் அந்த என்கிட்ட இருக்க அந்த பீட்டா ஃபிஷ்ஷு, அந்த டேங்க்கில் இருக்க ஒரு 8 மீன், ஒரு 2 ஷ்ரிம்ப்பு வேறு வாங்கி போட்டோம். ஆனால் அந்த ஷ்ரிம்ப்பு குட்டியாக இருக்குன்னா எங்கே போச்சுன்னே தெரில. மீன் சாப்பிட்டுச்சிங்களா இல்லை அது எங்கன்னா உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கா எதுவுமே தெரில. அப்புறமா இந்த கப்பீஸு குட்டி போட்டுச்சுங்க. ஆனால் குட்டி போட்ட கொஞ்ச நேரத்துலேயே மேலே இருந்துச்சு. ஃபீமேல் கீழே குச்சிச்சு மேல் இல்லாததுனால. அதனால் ரெண்டுமே பேரண்ட்ஸ் ரெண்டுமே செத்துருச்சு. சரி ஓகே குட்டிக்குள்ளாச்சும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதில் ஒரு குட்டியே இறந்து போச்சு. இதுதான் கைஸ் நான் சொன்ன அந்த ட்ரிஃப்ட் ஸ்பாட்டு. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் சுற்றி சுற்றி ட்ரிஃப்ட் அடிக்கணும். சும்மா ட்ரிஃப்ட் அடிக்கிறதுலாம் இல்லை, சுற்றி சுற்றி உங்களுக்கு எப்படி வந்தாலும் பரவாயில்ல. ட்ரிஃப்ட்டு பாருங்க எனக்கே கேவலமாக தான் வரும். உங்களுக்கு பேக்வேர்ட் திரும்புதா பரவாயில்ல, மேனேஜ் பண்ணுங்க. என் வாய்ஸ் உங்களுக்கு லைட்டாக பிடிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி கார் திரும்பினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ட்ரிஃப்டே வரலனாலும் பரவாயில்ல. இதோ இந்த மாதிரி திரும்பிக்கிச்சுனா கூட பரவாயில்ல. அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போங்க, அப்படியே இப்படி திருப்புங்க, திரும்பி ஓட்டுங்க. இதே மாதிரி தான் நானும் ட்ரிஃப்ட் கற்றுக்கினேன். ஒரு சில ப்ரோ பிளேயர்ஸும் இதில் தான் கற்றுக்கினாங்க சொல்ல போனோன்னா. ஓகே இப்போ இது பார்த்துட்டோமா? ஓகே என்னோட நிறைய கதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இங்கே வரத்துக்குள்ளே நான் எல்லா கதையும் சொல்லிட்டேன். சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரிஃப்டிங் மெத்தட். இப்போ எனக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வேணாம் ப்ரோ, நான் வேறு மாதிரி ட்ரிஃப்ட்டு பண்ணணும், கண்ட்ரோல்லையும் இருக்கணும். நான் இப்போ தான் பிகினர்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்லேயே வச்சுக்கோங்க ஓகேங்களா? நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு ஆனில் வச்சா அவ்வளோவா வராது, அதனால தான் எடுத்துன்னு போய் சொல்லிவிட்டேன். அண்ட் ரெண்டாவது ஒரு டிப்ஸு எப்போவுமே ட்ரிஃப்ட் அடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஏரோ மார்க்கை மட்டும் எடுக்காதீங்க கண்ட்ரோலரில். அதாவது கண்ட்ரோலர்னால் இப்போ நான் வீல் வச்சுருக்கேன்ல சுற்றி ட்ரிஃப்ட் அடிக்க. இப்போ இந்த வீல்னால தான் என்னால் 360 அடிக்க முடியுது. ஆனால் இந்த ஏரோலேயே நான் சும்மா சொல்ல அதுலேயும் அடிக்க முடியும் ட்ரிஃப்ட்டு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 360 180 அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது. சும்மா சைடு ட்ரிஃப்ட் அடிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சிட்ருக்க முடியாது. இப்போ சரி வாங்க தேர்ட் ட்ரிக்ஸ்க்குள்ளே போகலாம். தேர்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ஆஃபில் இருக்கணும், கண்ட்ரோல் நல்லா வரணும், ப்ளஸ் நீங்கள் பிகினர் அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கை வச்சு பழகுங்க. நான் எப்போவுமே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபில் வச்சுருந்தா ஹேண்ட் பிரேக்கை பிடிக்கவே மாட்டேன். எங்கன்னா ஷார்ட் டர்னிங் வந்தாலும் ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி ஸ்லோ பண்ணுவேனே தவிர ட்ரிஃப்ட் பண்ண மாட்டேன் ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் வச்சுட்டு என்ன ப்ரோ 360 பண்ண உங்களை மாதிரியே ஆனால் 360லாம் வர மாட்டேங்குதுன்னீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் எப்படிங்க 360 வரும்? ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணுறேங்க. இப்போ நான் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணி இப்போ நான் ஒரே ஒரு 360 உங்களுக்கு அடிக்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் இந்த வீலில் உங்களுக்கு கண்ட்ரோலிங்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நானே வீல் சூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக க்ளீனாக ஒரு 360 பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல எனக்கே வராது, ஆனால் நிறைய பேர் இப்படிக்காக தான் போகிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கைஸ். என்ன தான் இடித்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கார் ஸ்பிட் பண்ணாமல் நீங்கள் டேர்ன் பண்ண கற்றுக்குனீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ட்ரிஃப்டிங் தான். இப்போ நான் அசிங்கமாக இது பண்ண பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே நம்ம ரிவர்ஸ் போயிடலாம்.
இத்தனைக்கும் நீங்கள் இதெல்லாம் ட்ராக்ஷனில் போட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். ஆனால் நான் ட்ராக்ஷன் ஆனில் வச்சேன்னு முன்னாடிலாம் கைஸ் நான் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்ப்பேன். நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, தமிழ்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு ஓகே நானும் வந்து சரி ட்ரிஃப்ட் அடிக்கிறதுனா ஈஸி தான். ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி இழுக்கணும். ஸ்டேரிங் ஃபஸ்ட்டு நான் ஆரோ தான் இது பண்ணியிருந்தேன். ஆரோவை அழுத்தணும், அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி அது அப்படியே எங்கன்னா ட்ரிஃப்ட் ஆகிடும் அப்படின்னு நான் ஈஸியாக நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட போனேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகும்போது தான் சொன்னான். அவன் வந்து ரொம்ப வருஷமாக இந்த கேம் விளாண்டுருக்கான். ரொம்ப வருஷம்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக விளாண்டுருக்கான். அவன் தான் சொன்னான், இந்த மாதிரி ட்ரிஃப்ட் அடிக்கிறதுனா சும்மா ஏரோ மார்க்கை வச்சு அடிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைடா. ஒன்று ஸ்டீரிங் வீலை வச்சு அடிக்கணும், அப்படி இல்லைன்னா நீ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு அடிக்கணும் அப்படின்னா. நான் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணல, அப்பயும் எனக்கு ஒழுங்காக வரல. அப்போ ட்ராக்ஷன் ஆன் பண்ணிட்டு ஸ்டேரிங் வீல் வச்சு பண்ணால் அதுவும் எனக்கு ஒழுங்காக வரல. கடைசியில் சரி இது ரெண்டுத்தையும் போட்டு பண்ணி பார்ப்போமேன்னு பார்த்தா எனக்கு வந்துச்சு. அதனால் வந்து நான் பண்ணிட்டேன். பாருங்கப்பா, வேறு மாதிரி ஜம்ப்பு கைஸ். கார் திருப்பிடு, வார மாதிரி ஜம்ப்பு. மேலேருந்து எப்படி ஊந்த பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் நீங்களும் ஜம்ப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு உங்கள் காரை என் கார் மாதிரியே மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஆனால் அந்தளவுக்குலாம் மாடிஃபிகேஷன் இல்லை ட்ரக்கு. நல்ல வேலை பார்த்தீங்களா? இப்போ நான் அந்த இதுவும் ஒரு ட்ரிக்கு. இந்த மாதிரி ரேஸுக்கு போகும்போதெல்லாம் எப்போவே உங்கள் எனிமி கார்ஸுக்கு கிட்ட போகாதீங்க. தயவு செஞ்சு கிட்ட போகாதீங்க. கிட்ட இதோ பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். கிட்ட போனீங்கன்னா அவ்வளோதான். அவனுங்க வந்து லைட்டான உங்களை மாதிரியே கார் வச்சுருந்தாங்கன்னா ஓகே, அப்போ நீங்கள் தப்பிச்சிடலாம். அவங்க பாருங்க 720 ஸ்பின்னு ப்ளஸ் 300. ஓகே கைஸ், பேக் டு த ட்ரிக்ஸ். அவங்க வந்து உங்களை மாதிரியே ஒரு லைட்டான காராக வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க வந்து மஸ்டாங்கு இல்லை டாட் சார்ஜர் அந்த மாதிரி வெயிட்டான காரெலாம் வச்சுக்கினே நீங்கள் வெயிட்டான காராக எடுத்து வச்சுருந்தா கூட ஓகே. நீங்கள் என்ன மாதிரி ஒரு லைட்டான காரு எடுத்துன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அவனுங்க கிட்டே வரானுங்களோ இல்லையோ, நீங்கள் அவனுங்களை தள்ளி விடலான்னு போய் இதோ இந்த மாதிரி அவங்கள இடித்து ஒன்று ஸ்பின் பண்ணி விட்ருவானுங்க, இல்லைனா எதிர்க்க வர வண்டி மேலே இவங்களை இடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும்னா எப்போவுமே இப்போ எதிராக ஒரு கார் பிடிக்கிறேன். இப்போ இந்த வேன் இருக்கா பாருங்கள். இப்போது எப்போவுமே இப்படி கிட்ட போகாமல் ஒன்று பின்னாடி போங்க, இல்லை சைடு எடுத்து தூரமாக போய் கட் அடிச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் ஓட்டினாலே பரவாயில்ல. அதே மாதிரி இப்போ அவங்க ஃபாஸ்ட்டாக வராங்க, உங்ககிட்ட வந்து இப்படி திருப்புறாங்கன்னா டப்புன்னு பிரேக் வச்சுருங்க. இப்போ நான் அடித்த மாதிரி இல்லை அது. இப்போ நான் அடித்த மாதிரினா இல்லை, ஆனால் வந்து நீங்கள் அடிக்கணும். இப்போ உங்களோட ஸ்லோவான காராக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு லீடு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் ஓட்டிடலாம். ஆனால் அவனுங்க உங்களோட ஃபாஸ்ட்டான காருங்க அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தானுங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கயா. அதுவும் இல்லாமல் இதில் ஒன்று இருக்குது கைஸ், இந்த கேமில் ரிவர்ஸ் பட்டன் ஒழுங்காக வேலைக்கு ஆகாது. அதனால் நீங்கள் கீர் வச்சே ஓட்டலாம். ஆனால் என்ன, கீர் வச்சா நம்ம ரேசிங்கில் கீரில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா இல்லை வந்து நம்ம ட்ரிஃப்டிங்கில் இது பண்ணுறதான்னு தான் எனக்கு கேள்வி. இப்போது நீங்கள் பிசியில் ஆடுற பிளேயரு இல்லை வீல் வச்சுருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஓகே, உங்கள் கூட அந்த கீர் பாக்ஸ் செட்டு வந்துடும். பிசினா உங்களுக்கு வந்து பட்டன் தான், ஆனால் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அமுக்கணும்.
கம்ப்யூட்டரில் கூட நீங்கள் தான் அமுக்கணும், ஆனால் அது வந்து பட்டன்ஸு. இதில் வந்து நீங்கள் தான் அமுக்கணும். சில டைம் எப்போ வந்து கீரு ஏறுமா ஏறாதா, டச் ஸ்க்ரீன் டச் ஆகுதா எதுவுமே தெரியாது. திடீர்னு கீர்லாம் நான்லாம் நிறைய வாட்டி அந்த மாதிரி வச்சு தோற்றுருக்கேன் கைஸ். நான்லாம் என்ன பண்ணுவேன், முன்னாடிலாம் கீர் தான் வச்சு விளாண்டுருந்தேன், அதுதான் ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு. ஆனால் அப்போ தான் ஒரு வாட்டி ஒரு ரேஸில் போயிட்டே இருந்தேன் பாருங்க, நடுவில் இந்த மாதிரி தான் பூந்தேன். இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும்போது டப்புன்னு என்ன ஆயிடுச்சு, இதுவாயிடுச்சு, கீர் மாற்றினேன். அதாவது அவனுங்க வந்து என்னோட கொஞ்சம் ஸ்லோவான கார் தான். என்ன வந்து இப்போ ஒரு 200 போகுதுன்னா அவங்களது 190 அந்த மாதிரி போவோம். அந்த மாதிரி கார் எடுத்துன்னு போகும்போது என்ன ஆயிடுச்சு, நான் வந்து அவனுக்கு வந்து ஒன்றரை கீர் போட்டு முன்னாடி போயிட்டானுங்க. சரி நம்மளும் கீர் ஏற்றி முன்னாடி போவோம்னு சொல்லிட்டு முன்னாடி போனேன். வந்து என்ன ஆயிடுச்சு, கீர் ஏறல. நானும் அது தெரியாமல் என்னடா இது ரேஸு ஃபுல்லாகவே நான் லாஸ்ட்டு கீர் அது, ஆனால் நான் போடவே இல்லை போல். நானும் என்னடா இது காரு கொஞ்சம் கூட முன்னாடி போட மாட்டேங்குது, அதே டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோமேனு. அப்புறமா ரேஸ் முடிஞ்சிருக்கப்போ தான் பார்க்குறேன் 4th கீர்லேயே இருக்குது, 5th கீர் சேஞ்ச் ஆகலை. அதுக்கப்புறமா தான் சரி கீர் சிஸ்டமே நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது. இருங்க, ஆமாம் லைட்டாக லாங்காக தான் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி ட்ரிஃப்ட் அடிக்கிறதுன்னு கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருப்பேன், கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருப்பேன், என்னோடய ஸ்டோரியும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். நான் எப்படி ட்ரிஃப்ட்டு கற்றுக்கினேன், அப்புறமா நான் எப்படி இது பண்ணேன்னு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.